சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக நீங்கள் 11% வந்திருக்கு ரெக்கார்ட் படி. ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் புதிதாக விஜய் வர்றாரு. இதெல்லாம் வந்து 2026 ஒரு மாற்றத்தை கொடுத்துறாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மாற்றத்தைன்னா அப்போ யார் யார் கூட்டணி சேர்றாங்களோ அதுதான். எப்போவுமே கமிட்டட் ஓட்டர்ஸ்ன்னு இருக்குது. 2 திராவிட இயக்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா 50% ஓட்டை குறைந்ததும் வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக திமுகவும் உங்களும் சேர்ந்தாங்கன்னா 50%, மீதி 50% தான் நீங்கள் கூறு போட்டுக்கணும். அதனால் கட்சியை வளர்த்து நீங்கள் பாஜக வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை உடனே ஏற்படுத்திட முடியாது. 18% சிறுபான்மையினர் இருக்காங்க. இந்த இதில் சிறுபான்மையினர் ஓட்டை அவங்களுக்கு சுத்தமாக 1% கூட விழுகாது. சிறுபான்மையினர் ஓட்டை கழிச்சு பார்த்து தானே உங்களுக்கு சொல்லணும். அப்போ சிறுபான்மையினர் ஓட்டை கழிச்சு பார்க்கும்போது அவன் அந்தந்த கட்சியில் பாரம்பரியமாக பல ஆண்டுகள் இருந்துக்கிட்டு இருக்கிறவன் இருக்கான்ல, அவன்லாம் ஒரே 2 மாதம் 2 வருஷம் 3 வருஷத்துல எல்லாம் மாற்றி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்னு கற்பனை பண்ணக்கூடாது. நான் யாருக்கும் எதிராக அந்த கருத்தை சொல்லலை. இதுதான் ரியாலிட்டி. அந்த அரசியல்வாதியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ நமக்கு கொடி கட்டி பறக்குது, செல்வாக்கு கொடி கட்டி பறக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். 11% பாஜகங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அவங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவீதம் அதில் விழுந்துருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்கு சதவீதத்தை சொல்ல முடியாது. இல்லை, வாக்கு சதவீதம் தாண்டி 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 பிஜேபியும் எடப்பாடியும் 2 பேரும் சேர்ந்து திருப்பி திமுக வர்றதுக்கு இவங்க 2 பேருமே ஏற்பாடு பண்ணி திமுக வந்துடும்ன்றீங்களா? இவங்க 2 பேரும் சேராமல் பிரிஞ்சிருந்து அவரை வர வச்சிருவாங்கங்கிறது தான் என்னுடைய. பிஜேபி அவங்க ஒரு பெரிய மாயையில் இருக்காங்க. கேட்டால் சொல்கிறாங்க 82 இடத்துல நாங்கள் செகண்ட் வந்துட்டோங்கிறாங்க. அப்போ மீதி 150 இடம் இருக்குல்ல, 152 இடம் இருக்குல்ல, அதில் செகண்ட் வந்தது யார்? 152 இடத்துல செகண்ட் வந்தது அதிமுக தானே. அப்போ நீங்கள் 82ல் வந்துட்டு 152 இடம் அதிகம் வந்தவங்களை பற்றி பேசாமல் நாங்கள் 82ல் வந்துட்டோம் 82ல் வந்துட்டோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? வளர்ச்சியை தானே பேசுகிறாங்க. வளர்ச்சி என்ன நான் சொல்கிறேன், அதைத்தான் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அவங்க இப்போ எடுத்தோடனே எல்லாத்தையும் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லலை. இப்போ அவங்க அப்படி தானே, நாங்கள் தான் பெரிய கட்சி, அதிமுக விட நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்கல்ல, அதிமுக விட நான் பெரிய கட்சிங்கிறாங்க. அதிமுக விட பெரிய கட்சின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தாது. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இதுதான் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிஜேபியும் ஏடிஎம்கே பொறுத்தவரை, ஏன்னா 2 பேரும் தனியாக நின்னாங்க உள்ளாட்சி தேர்தலில். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவங்க 29%, அவங்க 7%. அதுக்கு பிறகு கூட்டணி இதோட சேர்ந்து வந்ததெல்லாம் வந்து ஒரு கட்சி சார்ந்த சதவீதமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ரியாலிட்டிக்கு வாங்கங்கிறேன். சும்மா நீங்கள் நான் ஜெயிச்செல்வேன்னு சொன்னீங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. இல்லை, அவர் சொல்கிறது அந்த அதிமுகவின் பலவீனத்தை வச்சு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய பலவீனத்தின் காரணமாக தான் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்லுங்க. இல்லை, பழைய இருந்து அதிமுக கட்டமைப்பு உடஞ்சிருச்சுல, கொஞ்சம் கம்மியாகிட்டே தானே வருது. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. உட்கட்சியில் பிரிஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சுட்டாங்க, அவங்களும் பாஜக கூட்டணி போயிட்டாரு. டிடிவி பிரிஞ்சுட்டாங்க, அவர் பாஜக கூட்டணி போயிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். பெரும்பாலான சதவீதம் அவங்க தானே வாங்கியிருக்காங்க. ஓபிஎஸ்க்கு முழு ஆதரவு இருந்தா நேரம் பாஜக ஜெயிச்சிருக்கணும்ல. அதிமுகவோட ஒட்டுமொத்த ஓட்டும் ஓபிஎஸ்க்கு வர்றதாக இருந்தா. அதனால் ஒரு பிரிவுங்கிறது அங்கங்கே இருந்திருக்கு. அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இதுதான். இல்லை, தற்காலிகமான இந்த இடத்துல ஒரு பலவீனம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக பாஜக பயன்படுத்திக்க தான் பார்க்கும். அதை பயன்படுத்திக்கவும் செய்யுது. அதே நேரத்தில் பயன்படுத்திக்கிற எப்படி செஞ்சாங்க? ஓபிஎஸும் டிடிவி தானே வெளில வர்றாங்க. ஓபிஎஸ் இருக்காருல்ல, ஓபிஎஸ்ஸை பயன்படுத்திக்கிட்டாங்களா? நான் சொல்கிறேன், இவங்க ஜிகே வாசனுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்கல்ல. அவர் முடியாது, எனக்கு வேணான்னு தானே சொன்னார். வற்புறுத்தி இதையும் வச்சுக்கன்னு தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அவங்க வந்து அதிக சீட்டு கொடுத்தாங்களா? ஓபிஎஸ்க்கு இவங்களை விட அதிக சதவீதம் ஓட்டு தானே வரும். ஓபிஎஸ் ஒரு மனுஷனாக நினச்சி ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்து நீங்கள் வந்து நெல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. மற்றவங்களுக்கெல்லாம் தாமரையில் நிற்கணுமா? இப்போ ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி போய் தாமரையில் நிற்க சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ கூட்டணிக்கு இவங்களுக்கு, ஆனால் ஓபிஎஸ் மட்டும் தாமரையில் நிற்கணும்னு என்ன அர்த்தம்? அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கணுங்கும் போது அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன, சும்மா ஒன்றும் இல்லாதவங்கள அவங்க ஓபிஎஸ் எல்லாம் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்திருக்காருல்ல. அப்போ உங்கள் வேதாந்தமே தப்பு தானே. நீ வந்து இதில் இப்போ ஓபிஎஸ் சுயேட்சா நின்னாரா, பாஜக கூட்டணி சார்பாக நின்னாரா, தாமரையில் நின்னாரு? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சிகளை சரியாக டீல் பண்ணுறதே உங்களுக்கு தெரியலைங்கிறேன். சுத்தமாக தெரியலை. அதாவது பூத் வைஸ் வந்து ஆட்களை போடணும். நீங்கள் சும்மா ஒருத்தன் வர்றவனுக்கு பூரா அந்த அவனுக்கு ஒரு பதவி,
5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, செலவை பார்த்துக்க, இப்படி தான் கொடுத்துக்கிட்டு போனீங்களே ஒழிய தொண்டர்களை உருவாக்குனீங்களா? பாஜக தொண்டர்களை உருவாக்குனீங்களா? நீங்கள் தொண்டர்களை உருவாக்கியிருந்தா ஒவ்வொரு பூத்துலேயும் உங்கள் ஆள் உட்கார்ந்து இருக்கணுமே. இந்த இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் எத்தனை பூத்தில் உங்களுக்கு ஆட்களே இல்லை? கேளுங்க, ஆட்களே இல்லை. கர்நாடகாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கடைசி நேரத்தில். இப்படி எல்லாத்தையும் சரி. இப்போ பங்கு பணம் போட்டிங்கல்ல, பணத்தை ஒழுங்காக பங்கு பிரித்து கொடுக்க தெரிஞ்சதா உங்களுக்கு? இதே திமுக பணத்தை எப்படி பங்கு பிரித்து கொடுத்தான்? இதே அதிமுகவும் பணம் கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கும் புதுசாக வரவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? ஆமாம், அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக வந்தாலும் இன்னும் அனுபவம் பத்தாது. நீங்கள் இன்னும் வளர வேண்டியது நிறையா இருக்குது. வளருங்க. வாய்நாள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நாங்கள் ஜெயிச்சுருவோம்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்கிறத தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தாண்டி நம்ம தாண்டியே சொல்லுவோம். 11% வச்சுக்கலாம் பாஜகவுக்கு, அதிமுக 18 நெருங்குற அளவில் தானே இருக்குது. இன்னும் 18ன்னு எப்படி சொல்கிறீங்க? அதிமுக 23 வாங்கியிருக்காங்க. மொத்த ஓட்டு இவங்க விஜயகாந்த் உங்களையும் சேர்த்து மொத்தம் 23% வாங்கியிருக்காங்க. அந்த விஜயகாந்துக்கு விழுந்த அத்தனை ஓட்டு வந்து பாஜக ஓட்டு விழுகாம, இது அதிமுக ஓட்டு விழுகாமல் இருந்ததா? அதை நீங்கள் விஜயகாந்துக்கோட சதவீதமாக தானே நீங்கள் கணக்கில் எடுக்கிறீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை இதுக்கு தனித்தனி கட்சிகளாக நீங்கள் எடுத்தீங்கன்னா திமுக 2வது இடம் தான் வரும். முதலிடம் யாரா? முதலிடம் அதிமுக தான் வரும். அவங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ்ன்னு இருக்குது. எம்ஜிஆர் மாசுன்னு ஒன்று இருக்குது, ஜெயலலிதா மாசுன்னு இருக்குது. 1 கோடி 1.5 கோடி பேருக்கு மேலே உறுப்பினரை சேர்த்து வச்சுருக்காங்க. திமுக 2 கோடி பேருங்கிறான். அதனால இவங்க திமுக கேட்டான், 1.5 கோடி உறுப்பினருங்கிறீங்களா, மொத்த ஓட்டே 1 கோடி தானே விழுந்திருக்குன்னு திமுக கேட்டாங்க. எதுக்கு? அதிமுகவுக்கு. நான் என்ன கேட்டேன், உனக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்த்து வச்சுருக்கேன்னு இல்லை, உன் கூட்டணி ஆளுகள்லாம் பிரிச்சுட்டா உனக்கு 2 கோடி உறுப்பினர் ஓட்டு போட்டிருக்கானா? உனக்கே இல்லையே அது. ஸோ இது மாயையில் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் தனியாக நின்னாங்கன்னா அதிமுக இப்போ நான் வெறும் வாய்னால சொல்லலை, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனியாக நின்று 29% வாங்கி தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிச்சிருக்காங்க. அதுதான் உண்மையான ஓட்டு. அது மாதிரி திமுக நிரூபிக்கலை. பாஜக 7% தானே வாங்கினாங்க 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலில். 7%. இப்போ நீங்கள் சொல்கிற 11 எடுத்தீங்கன்னா 3-4% கூடியிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் உடனே நான் ஆட்சியை பிடிச்சிருவேன், எவனுமே ஒன்றும் கிடையாது, நான் தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் பேசாதீங்க. இல்லை, ஆட்சியை பிடிக்கிறதுன்னு இல்லை, மாற்றம் அப்படிங்கிற எதிர்பார்க்கல. சீமானும் அண்ணாமலை தான் முன்னிலை தெரிறாங்க. எங்கள் சீமானுக்கு போடுறவங்க பூரா அந்த ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கான். அவன் பூரா அந்த வீடியோவில் வர்றதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு சீமான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். சீமான்கிட்ட மிகப்பெரிய அளவில் உள்ள நல்ல கொள்கைகள் எதுவும் இல்லை. பிரிவினைவாதம் தான் சீமான். இனத்தின் பிரிவினைவாதத்தில் அவர் பேசுகிறாரு. தமிழ்னு பிரித்து பேசுகிறாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் புதுசாக இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் அரசாங்க ஊழியனாக்குவேங்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய எந்த திட்டங்களும் கவைக்கு உதவாது. நீங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக உருவாக முடியாது. இப்போ விஜய் வராருன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் பெருசாக இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் எத்தனை சதவீதம் ஓட்டுகளாக மாறும்? அதுதான். அதே 6%, 7%, 8% வந்ததுன்னா விஜயகாந்த் மாதிரி அவரும் அரசியலில் பெரிய லெவலில் வர முடியாமல் போயிடும். அரசியலுக்கு வர்றதுன்னா எடுத்தோடனே 28-30% ஓட்டுக்களை நீங்கள் தாண்டணும். அப்போ தான் நீங்கள் இதை எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். ஒரே வருஷத்தில் இடைத்தேர்தல் வந்தது திண்டுக்கல்ல. யாருமே எதிர்பார்க்கல. தொண்டர்கள் அவருக்கு இருக்காங்க, ஆனால் கட்சிக்கான கட்டமைப்புகள் எதுவுமே இல்லை, பூத்துக்கு ஆளே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் நடந்தது. திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து 1.5 லட்சம் ஓட்டில் அதிமுக ஜெயிச்சது. அதுதான் ஸ்விங். என்டி ராமராவுக்கு ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு ஆரம்பித்தோன்னு எலெக்ஷனில் ஜெயிச்சார். கட்டமைப்புகளே இல்லை, பூத்தில் ஆளே இல்லை, எவனு செலவும் பண்ணலை. என்டி ராமராவெல்லாம் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவருக்கு என்ன பணம் வச்சிருக்கான்னு கேட்டால் இல்லைன்ட்டார். அவர் என்ன பணம் இல்லாமல் இருக்குன்னு 10 கோடி ரூபா அந்த காலத்திலேயே இந்த என்டி ராமராவ் கொடுத்து போய் செலவு பண்ணுன்னாரு. இவர் பணம் கொடுத்தோன்னு தான் அவருக்கே செலவுக்கே பணம் வந்தது. அந்தளவுக்கு அறியாமையில் இருந்தார். அதுதான் மாஸ். இது அப்படி மொத்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகிறது தான் மாஸ். அப்படிப்பட்ட ஒரு மாஸ் இன்னைக்கு எந்த கட்சிக்கும் இல்லை, இன்க்ளூடிங் விஜய்க்கும் நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் சீமானுக்கும் நான் சொல்கிறேன். இவர்களெல்லாம் நாட்டு ஆண்டு பெரிய லெவலில் பண்ணவே முடியாது. அதெல்லாம் கற்பனை. பிஜேபிக்கும் அதே தான். பிஜேபி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, பிஜேபி பிடிக்காத தாண்டி அண்ணாமலை அப்படின்றவருக்கு அந்த முகத்துக்கு பிராண்ட் வரதானே. சரி, அண்ணாமலையே இதே கோயம்புத்தூர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த திமுக பல பேர் குற்றச்சாட்டிகிட்டே வராங்க. பல இதில் அவங்களுக்கு ஒரு அலிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுக அம்மையார் இருந்த ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ சரியில்லை, எல்லாமே மாறிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வர வர அவங்க மாற்றத்தை தேடி தானே போவாங்க. இப்போ நீங்கள் மாற்றத்தை தேடினா இப்போ மாற்றம் வந்துருச்சு இல்லை. அண்ணாமலையே அதே கோயம்புத்தூரில் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்னாருன்னா எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார்?
சொல்லுங்கள். அதுதான் உண்மையான மாற்றம். ம். கட்சி பேஸ்ட் இல்லாமல் கோயம்புத்தூர் பிஜேபிக்கு ஒரு சாதகமான இடம். 2014 ஜெயலலிதா தனியாக நின்னாங்க, அப்போ பிஜேபி தனியாக நின்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இதை வச்சுட்டு. அப்போவும் கோயம்புத்தூரில் வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை வாங்கின ஓட்டை விட அதிகம். அப்போ கோயம்புத்தூரில் பிஜேபிக்குன்னு சொல்லி இவ்வளோ ஓட்டு இருக்குது. அது அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டுன்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. அது ஒரு மாயை. அது ஒவ்வொருத்தரும் மாயை அப்படின்னா அவருடைய பேர் எப்படி எல்லா இடத்துக்கும் போச்சு? ஓட்டுக்களாக மாறிச்சா? பேர் போச்சுன்னீங்கன்னா இல்ல ஓட்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் தெரியணும்ல. இப்போ எம்ஜிஆர் வந்தானா அவர் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தான் ஓட்டு. அது இவர் தனியாக இருந்தாருன்னா அவருக்காக வந்த ஓட்டுன்னு நீங்கள் சொல்லலாம். பிஜேபிங்கிற ஒரு பெரிய பிராண்ட்ல நின்னீங்கன்னா, பிஜேபின்ற பிராண்ட் இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இவர் நம்ம பொன்னரையா இருக்கும்போது இருந்துச்சு, தமிழிசை அம்மா இருக்கும்போது இருந்துச்சு, எல்முருகன் இருக்கும்போது இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தெரியல. 4% ஓட்டு வாங்குச்சு. இல்ல அதான் தெரியாம இருந்தது கட்சின்றது, அது தலைவர் யானே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப பாஜகவினாலும் தெரியுது, அண்ணாமலைனாலும் தெரியுது. இந்த தெரியறதுக்கு வளர்ச்சி டிஜிட்டல் யுகம். அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வார் ரூம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு 150 பேர் 200 பேர் வந்துக்கிட்டு இப்போ கால் சென்டர் மாதிரி வச்சு டெய்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வைங்க, நீங்கள் கமெண்ட்டில் போய் பாருங்கள், அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை முதலமைச்சர், அண்ணாமலைக்கு ஜெய் அப்படின்னு கமெண்ட் வரும். இல்லை எல்லா திமுக எல்லாத்துலேயும் அப்படி இருக்கு. நான் இப்போ எங்கள் இதில் பார்க்குறேன், எனக்கு அதிகம் வருது அண்ணாமலை இதுதான் அதிகம் வரும். அவ்வளவும் போகஸ். அதே திமுகவில் ஸ்டாலின் வாழ்க இது வாழ்கன்னு ஏதாச்சும் கமெண்ட் வருதா நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் வாழ்கன்னு போடுறானான்னு பாருங்கள். அவன் என்ன பண்ணுவான், திமுகவை திட்டினா உங்களை திட்டுவான். அந்த கமெண்ட்டில் திமுகவை திட்டினா உங்களை கெட்ட வார்த்தையில் இதைத்தான் டிஎம்கே ஐடிவிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏடிஎம்கே ஐடிவிங்கும் பாருங்கள், ஒருத்தர் 2 பேரும் எடப்பாடி யார் வாழ்கம்மா, மற்றவெல்லாம் அவங்களுக்கு பதில் கொடுப்பான். ஆனால் இவங்க ஒன்றில் தான் அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை இப்படியே ஒரு ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்படி தான் மோடி ப்ரமோட் பண்ணார் ஆரம்ப கட்டத்தில். அது மாதிரி இவங்க டிஜிட்டல் இதில் இன்டர்நெட் இதை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா அன்றைக்கி யூசேஜ் அதிகம் இருக்கிறதுனால சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க மத்தியில் இவங்க பாப்புலர் ஆகுறாங்க. அவ்வளவுதான். அதனால் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இவங்க பெரிய லெவலில் முன்னேறி முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம். ஓப்பனாக பேசுகிறேன் நான் எதையுமே யாரையும் தாக்கி இல்லை, இதுதான் உண்மை. அது மாதிரி இவங்க டிஎம்கே எதிர்ப்புன்னு கொண்டு வராங்க. அண்ணாமலை டிஎம்கே எதிர்ப்பு கொண்டு வந்தார். டிஎம்கே எதிர்ப்பு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க? கெஜ்ரிவாலை கைது பண்ணது மாதிரி இங்கே கைது பண்ணீங்கன்னா, இதே அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு கொடுத்தார்ல, எந்த ஃபைல்லையாச்சும் ஒரு ஃபைல்லையாச்சும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? டிஎம்கேவில் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? அப்போ என்ன நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டெல்லாம் பொய்யான்னு கேட்குறேன். அதே கெஜ்ரிவாலுக்கு ஒரு 100 கோடி ஒன்று பிடிச்சி உள்ளே போட்டிங்கல்ல, இவங்களை உள்ளே பிடிச்சி போடுறதுக்கு என்ன உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? உங்களுக்கு ஐடி இதை வச்சுருக்கீங்கல்ல கூட. இதெல்லாம் உங்களுக்கு சிபிஐ உங்கள் கையில் தானே இருக்குது, அமலாக்கத்துறை உங்கள் கையில் தானே இருக்குது. கேஸு போட வேண்டியதானே டிஎம்கே மேலே. ஏன் பயப்படுறீங்க? 20 எம்பி இருக்குல்ல, பாஜக பயப்படுறாங்க. ஆமா, 20 எம்பி இருக்குல்ல, வந்துட்ட 21 எம்பி இருக்குல்ல, இனி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு அவங்களுடைய தயவு தேவைப்படும். நமக்கு மெஜாரிட்டி இல்லை. இப்படித்தான் பாஜக யூஸ். எம்பி அதிகமாயிட்டாலே பாஜக கிட்டக்க போக மாட்டாங்க. கெஜ்ரிவால் 5 எம்பி 4 எம்பின்னு ஒன்று தான் போனாங்க. 20 15 ஆகிட்டா கிட்டக்க போக மாட்டாங்க. நாளைக்கு தேவைப்படும். திமுக பாஜக வசம் செல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? திமுக பாஜக கிட்ட ரொம்ப சாஃப்டா நடந்துக்குவாங்க, அவ்வளவுதான். பேசுறது செந்தில் பாலாஜி ஏன் பிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அமித்ஷா வரும்போது எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாரு இதில் ஏர்போர்ட்டில். அந்த கோவத்தில் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதுக்காக தான் உள்ளே கிடக்காங்க. ஈகோ தான், அமித்ஷாவோட ஈகோ தான் செந்தில் பாலாஜி இன்னும் உள்ளே இருக்காரு. இல்லைன்னா அவங்க எங்கே ஏன் அதே பொன்முடியை விட்டுட்டாங்கல்ல. பொன்முடிக்கு திருப்பி மந்திரி பதவி ஏன்னா மந்திரி பதவி கொடுக்கணும், ஸ்டே கொடுத்தாச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்ததில்லை. அப்போ அந்த இவங்க அட்டார்னி ஜெனரல்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு வழக்கறிஞர் ஏன் வாயவே திறக்கலை? இல்லை இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? அதே செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்தின் ஆதரவு இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் பிஜேபியை ஒரு வகையில் என்ன பாராட்டலாம்னா, மத்திய அரசாங்கத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவங்களை நம்மளை பாராட்டணும். ரெண்டாவது, வெளிநாடுகளில் மோடி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ரொம்ப அபாரமான முடிவுகள். அவர் எடுத்ததில் நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு உள்ள விஷயம். உள்நாட்டில் பொருளாதார ரீதியாக அவர் எடுக்கும் அத்தனை முடிவுகளும் மக்களுக்கு எதிரான முடிவுகள். ஜிஎஸ்டியிலிருந்து பண மதிப்பீடுகளிலிருந்து பெட்ரோல் விலையிலிருந்து அத்தனையும் மக்களுக்கு எதிரான முடிவுகள். அந்த மக்களுக்கு எதிரான முடிவுகள்னால தான் 63 சீட்டு குறைஞ்சது இந்த தடவை. அதை அவங்க புரிஞ்சுக்கணும்.
மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இல்ல சீட்டு குறைஞ்சது அப்படின்றத தாண்டி தனி பெரும்பான்மை காட்ட முடியல அப்படின்றதையும் தாண்டி இந்த எதிர்க்கட்சிகள் மாநில கட்சிகள்லாம் ஓரணே திரண்டது தான் பாஜகவுக்கு அடி வாங்கினதுன்னு தான் சொல்றாங்க. என்ன மாநிலம் இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்க 2019 அதே கூட்டணி தான் இப்போ இருக்கு. அதே கூட்டணி தான் இப்போ இருக்குது. இதே மாதிரி வெளி மாநிலங்களில் வெளி இதுகளில் எடுத்துக்காங்க. யூபியில் எடுத்துக்காங்க. யூபியில் என்ன இந்த தடவை காங்கிரஸுக்கு இங்கே செல்வாக்கே இல்லை. அகிலேஷ் யாதவ் வந்து இந்த தடவை காங்கிரஸோடு சேர்ந்தார். மாயாவதி சேரல. அங்கே வந்துக்கிட்டு ஈக்குவலாக வந்துட்டாங்கல்ல. அப்போ மக்கள் வந்து இவங்க மேலே பிஜேபி மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. அது எந்த கேஸ் வேலையெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கூட்டுறது. பேங்க்கில் நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லையா, பணத்தை பிடி. இதை மாதிரி முட்டாள்தனமான அரசியல்வாதிகளை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மினிமம் பேலன்ஸ் இல்லாதவன் யாருங்க இருப்பான்? பரம ஏழை தானங்க இருப்பான். 1000 ரூபா 2000 ரூபா தன்னுடைய பேங்க் இதில் வந்து இல்லாதவன் ஏழையாக தானே இருப்பான். அப்படிப்பட்ட ஏழைகிட்ட போய் 2000 ரூபா இல்லாதவன்ட்ட போய் 1000 ரூபா ஃபைன் அடிக்கணும். நீங்களாம் மனிதர்களா? நான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அதே அம்பானிக்கும் அதானிக்கும் எந்த அளவுக்கு சலுகைகளை கொடுக்குறீங்க? கார்பரேட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க? இந்திரா காந்தியெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கல்ல. பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ்டு. ப்ரைவேட் கையில் எல்லா பேங்கையும் கொடுத்து எல்லா ப்ரைவேட்காரனும் வந்தோடனே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி பேங்க் லோன் கொடுத்தவங்கெல்லாம் எவ்வளோ சித்திரவதை பண்ணுறான் எடுங்க. வீட்டுக்கு வட்டிக்கு வட்டி என்னென்ன 10,000 ரூபா வாங்கினா 2 லட்சம்னு போகிறான். நீ 2 லட்சம் கொடுங்குறான் 10,000 வாங்கினவனுக்கு. அடி ஆட்கள் அனுப்பி வீட்டில் போய் தொந்தரவு கொடுக்குறான். இதை கேட்பதற்கு யாராச்சும் இருக்காங்களா? என்ன சிஸ்டம்? உங்களுடைய ஃபினான்ஷியல் இதே வந்து அட்டர் ஃபெயிலியர். உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு போட்டதே அதிகம். இனிமையாச்சும் திருந்துங்க. அதே இது வெளிநாடுகளில் நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், சீனாவுக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், எல்லை பிரச்சனையில் நீங்கள் இது பண்ணக்கூடிய நடவடிக்கைகள், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீங்கள் கேன்சல் பண்ணது, இதெல்லாம் அபாரமான இதுன்னு தான் நம்ம சொல்கிறோம்ல. உள்நாட்டில் ஓட்டை விட்டுட்டுங்க. உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்ததே அதிகம். அதனால தான் இந்த 63 உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. உங்கள் ராம ஜென்மபூமியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலையே. ராம ஜென்மபூமி உதவி செய்யணும்னா உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 80 நீங்கள் ஜெயிக்கணுமே. அதனால சொல்கிறேன், பிஜேபி வந்து இதை மறுபடியும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் தோத்தோங்கிறத தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு மேலெல்லாம் எடுக்கிற நடவடிக்கையை திமுக மேலேயும் எடுத்துக்கணும். அந்த இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் வளர முயற்சி செய்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையான வளர்ச்சியாக இருக்கணும். கற்பனையில் வரக்கூடிய வளர்ச்சியாக இருக்கக்கூடாது. நீங்களாக இப்படி கூடிச்சு அப்படி கூடிச்சுன்னு பெருமையாக சொல்லக்கூடாது. திமுகவை நீங்கள் ஒழிக்கணும்னா அதிமுகவை நீங்கள் அரவணைச்சு. ஏன்னா உங்கள் ஓட்டை பாருங்கள், இப்போ 2 பேரும் சேர்ந்தாலே 15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேருப்பெல்லாம் திரும்பி நான் தான் பெரிய ஆளுன்னா பேசிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? 11 இடத்துல டெபாசிட் போச்சு இல்லை எம்பி தொகுதியில். அதிமுகவுக்கு 7 இடத்துல டெபாசிட் போச்சு. சரி, உங்களுக்கு மட்டும் 11 இடத்துல போச்சு இல்லை. அப்போ நீங்களும் வந்து பலவீனமாக தானே இருக்கீங்க. பலவீனமாக இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து இது பண்ண வரப்பாருங்க. அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறேன், உங்களுடைய கூட்டணி கட்சி அவனே போய் திட்டினீங்கன்னா எப்படி உங்ககிட்ட வருவான்? டிஎம்கே ஃபைல்ஸும் கொடுக்குறீங்க, அடுத்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்க போகிறேங்கிறீங்க. உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருக்கிறவனே எதிராக நீங்கள் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்குறேன்னா அவங்க கூட்டணியில் இருப்பானா? அப்போ கூட்டணி விட்டால் முறிஞ்சு போனதுக்கு காரணம் யார்? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். உங்களுடைய பர்சனல் ஈகோ வேறு. நாட்டை வந்து திமுகவை மக்கள் வந்து திமுக மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. திமுகவை அவ்வளவு இதாக எதிர்க்கிறாங்க. அப்படியே அவன் வரானா என்ன அர்த்தம்? நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் வராங்க. அதனால் இதெல்லாம் இது பண்ணி 2026 உங்கள் சுயநலத்துக்காக இல்லைன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவாவது இந்த ஆட்சியை தூக்கி எறிங்க. இல்லைன்னா மக்கள் உங்களை என்றைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. உங்களுடைய தனிப்பட்ட ப்ரெஸ்டீஜை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.